பல்வேறு மாவட்ட செய்திகளை நம்மூர் செய்திகளில் பார்க்க இருக்கிறோம். கரூர் மாவட்டம் முசிறி அருகே பாரம்பரிய மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. திருத்தலையூர் சின்ன ஏரியில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் போட்டி போட்டுக் கொண்டு கிராம மக்கள் மீன்களை பிடித்தனர். கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி, இறால் போன்ற மீன் வகைகள் கிடைத்ததாக மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கண்ணனூர், பேரூர், தண்டலைப்புத்தூர், நல்லியம்பட்டி, புதுப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாதி மத வேறுபாடின்றி கலந்து கொண்ட சமத்துவ திருவிழாவாகவும் இந்த மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் கலைமகள் சபா என்ற தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பனை, சீதா, பலா உள்ளிட்ட பல வகை மரங்களும் வெட்டி கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. கலைமகள் சபாவுக்கு சொந்தமான சொத்துக்களை சூறையாடும் நபர்கள் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதன் உறுப்பினர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். சென்னை சைதாப்பேட்டை நகைக்கடையில் 60 சவரன் நகைகள் திருடப்பட்டுள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. பஜார் பகுதியில் நகைக்கடை வைத்திருக்கும் சுந்தர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ரோஹித் என்பவரை 6 மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு அமர்த்தியதாக தெரிகிறது. இந்நிலையில் கடையிலிருந்து நகைகளின் எடையை அளவீடு செய்தபோது 60 சவரன் எடை கொண்ட பிரேஸ்லெட்டுகள் காணாமல் போனது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ரோஹித் நகைகளை திருடிய காட்சிகள் உள்ளதாக நகைக்கடை உரிமையாளர் சுந்தர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் உத்தனப்பக்கிள்ளி அருகே தோட்டத்து வீட்டில் இருந்தவர்களை தாக்கி பணமும் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. தொட்டமெட்டரை கிராமத்தில் வசித்து வரும் ராஜா, கோவிந்தம்மாள் தம்பதியின் வீட்டிற்கு முகமூடி அணிந்து காரில் வந்த 7 பேர் அவர்களை கடுமையாக தாக்கி 3,60,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றனர். கோவிந்தம்மாள் அணிந்திருந்த தாலிச்சங்கிலி, தோடு உட்பட 8.5 சவரன் நகைகளும் பறித்துச் செல்லப்பட்டன. கொள்ளையர்களால் தாக்கப்பட்ட தம்பதியின் மருமகன் ராமச்சந்திரன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. நேற்று வெறும் 390 கன அடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 1361 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 2வது நாளாக 108.06 அடியாக நீடிக்கிறது. அணையின் தற்போதைய நீரிருப்பு 75.68 TMC ஆக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்திருந்த கடைகளின் வாயில் படிக்கட்டுகள் மற்றும் தகர ஷீட்டுகள் JCB இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டன. விழுப்புரம் 4 முன் சந்திப்பில் இருந்து ரயில் நிலையம் வரை தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் இருந்த ஆக்கிரமிப்புகள் நெடுஞ்சாலைத்துறையினரால் அகற்றப்பட்டன. சாலையில் நடந்து செல்ல முடிவதில்லை எனவும் விபத்துகள் ஏற்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை மதுரவாயல் அருகே உள்ள சீமாத்தம்மன் நகரில் லாரி மோதியதில் மின்கம்பம் சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். சீமாத்தம்மன் நகரில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்து வயர்கள் அருந்து கீழே தொங்கியதால் அவ்வழியாக பயணித்த வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சத்துடன் அதனை கடந்து சென்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் தகவல் கொடுத்த நிலையில் மின்வாரிய ஊழியர் சம்பவ இடத்திற்கு வந்து மின் விநியோகத்தை நிறுத்தி மின்கம்பம் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 144 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் இந்திய ராணுவம் மற்றும் பரோடா வங்கி அணிகள் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. பெண்கள் பிரிவில் நடைபெறவுள்ள 6வது லீக் ஆட்டத்தில் வருமான வரித்துறை அணி கேரள மின்வாரிய அணியை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு கோப்பையுடன் 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட உள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் பல்லவன் அதிவிரைவு ரயில் முதல் 1 நிமிடம் நிறுத்தப்படுவதற்கு அரசியல் கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் அப்பகுதி மக்கள் மேளதாளங்கள் முழங்க ரயிலை வரவேற்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள்
வணிகர் சங்கங்கள் என பல தரப்பினரும் கூடி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மேலும் ரயிலை இயக்கிய பெண் லோகோ பைலட்டுக்கு பொன்னாடை போர்த்தி தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சென்னையில் குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் ஆக்கிரமிப்பு இடத்தில் கட்டப்பட்ட 200க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் இடித்து அகற்றப்பட்டன. சாலை விரிவாக்க பணிகளுக்காக கரைமாநகர் என்ற பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள வீடுகள், கடைகள், கிறிஸ்தவ தேவாலயங்களை அகற்றும் பணி நடைபெற்றது. வீடுகளை இழந்த மக்கள் தங்களுக்கான மாற்று இடம் தர வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முற்றிலும் சேதமடைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டி தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரபுரம் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பனைக்குளம் கிராமத்தில் 20 ஆண்டுகள் பழமையான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. 4 தூண்களும் முற்றிலும் சிதிலமடைந்துள்ள இந்த தொட்டி இடிந்து விழுந்து ஆபத்து ஏற்படும் முன் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். காங்கிரஸ் கட்சியை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது சென்னை ஆவடி காவல் ஆணையரகத்தில் காங்கிரஸ் நிர்வாகி புகார் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அம்பத்தூர் பகுதி காங்கிரஸ் தலைவர் ரோமியோ அளித்துள்ள புகாரில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் குறித்தும் அவதூறாக பேசி தனியார் யூடியூப் சேனலுக்கு சவுக்கு சங்கர் பேட்டியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்று கருத்து பதிவிடுவதை சவுக்கு சங்கர் வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும், எனவே சவுக்கு சங்கர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன இந்தியாவின் நீர்ப்பாசன தந்தை என அழைக்கப்படும் சர் ஆர்தர் காட்டன் 222வது பிறந்த நாளையொட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அணைக்கரை கீழ் அணையில் அவரது புகைப்படத்திற்கு விவசாயிகள் மரியாதை செலுத்தினர். மேலும் அவர் கட்டிய அணைக்கரை கீழணையில் காய்கறிகள், நெற்கதிர்களை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நெற்கதிர்களுக்கு சர் ஆர்தர் காட்டனுக்கு அணைக்கரையில் சிலை மற்றும் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும், மேலும் அவரது பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கமிட்டனர். மீன்வரத்து குறைவால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மே மாதம் வாக்ஜலசந்தி கடல், மன்னார் வளைகுடா கடலில் நீரோட்டம், தட்ப வெப்பநிலை மாறுபடுவதால் மீன்கள் இடம்பெயர்கின்றன. கடந்த சில நாட்களாக பாம்பனிலிருந்து நாட்டுப்படகில் வாக்ஜலசந்தி கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் போதிய மீன்வரத்து இன்றி கரை திரும்பினர். இதனால் வருவாய் இழப்பு ஏற்பட்டதால் பாம்பன் வடகடல் பகுதியில் 400க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். மீன்பிடிக்க செல்ல முடியாத காலங்களில் தடைக்கால நிவாரணம் வழங்க நாட்டுப்படகு மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராமாபுரத்தில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனிப்படை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்திற்கிடமான 2 பேரை பிடித்து விசாரணை செய்ததில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. சதீஷ்குமார், ஆகாஷ் என்பவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 40 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் சஞ்சய் என்பவர் மும்பையிலிருந்து பெறப்பட்ட போதை மாத்திரைகளை விநியோகம் செய்தது தெரியவந்தது. அவரையும் கைது செய்து 160 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே கல்லறைகளை ஆக்கிரமித்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முயல்வதாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காயல்பட்டித்தில் 7.5 ஏக்கரில் இறந்தவர்களை புதைக்கும் இடம் உள்ளது. அந்த இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க பேரூராட்சி நிர்வாகத்தினர் காவல்துறையின் பாதுகாப்புடன் வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து அங்கு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்றபோது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் வணிகர்களுக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. மன்மதீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான இடத்தில் கடை வைத்திருக்கும் கண்ணன் என்பவர் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பாக்கி வைத்திருப்பதாக கூறப்படும் நிலையில்
ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. விசாரணை நடைபெறும் போது கடையை சீல் வைக்க வந்தது ஏன் என வணிகர்கள் கேள்வி எழுப்பியதால் மோதல் ஏற்பட்டு இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து வணிகர்கள், அறநிலையத்துறையினர் என இரு தரப்பினரும் தனித்தனியே சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லையில் திமுக கவுன்சிலர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்கள் பெட்ரோல் பங்க் ஒன்றிலும் அரிவாளை காட்டி பெட்ரோல் போட வைத்த சம்பவம் நடந்துள்ளது. இது தொடர்பான சிசிடிவியில் பதிவான காட்சியை பெட்ரோல் பங்க் நிறுவனத்தினர் வெளியிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசி அருகே கர்ப்பிணி மனைவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கணவரும் தற்கொலை செய்து கொண்டார். தழுதாழை கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப்பின் மனைவி திவ்யா 4 மாத கர்ப்பிணியாக இருந்த நிலையில் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தார். விழுதுப்பட்டு கிராமத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டதை கேள்விப்பட்ட பிரதாப் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சித்திரை திருவிழாவின் நிறைவு பகுதி நெருங்கி வருகிறது. கள்ளழகர் தனது இருப்பிடமான அழகர் கோவிலை நாளை சென்றடைகிறார். இந்த தருணத்தில் பக்தி மனம் பொங்கும் காட்சிகளையும் மக்களின் எண்ண ஓட்டங்களையும் சற்று காணலாம். உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா மக்களின் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் தினம் ஒரு கோலாகலம் என களை கட்டுகிறது. 7வது நாள் நிகழ்வாக அனந்தராயர் பல்லக்கில் ராஜகோலத்துடன் கிளம்பிய கள்ளழகர் மதிச்சியம், ஆழ்வார்புரம், கோரிப்பாளையம், தல்லாக்குளம் பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் எழுந்தருளி மீண்டும் வைகை ஆற்றில் இறங்கி தடம் பார்க்கும் நிகழ்வும் மதுரை மக்கள் வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனையடுத்து இரவு தல்லாக்குளம் பகுதியில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளினார். திருமஞ்சனம் நடைபெற்ற பின்னர் கள்ளழகருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. சந்தனம், மஞ்சள், பால், தயிர், தேன், இளநீர், நவதானியம், வாசனை திரவியங்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு கள்ளழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. மல்லிகைப்பூ, சம்பங்கி, கனகாம்பரம், ரோஜா, துளசி, கோழிக்கொண்டை ஆகிய பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் கள்ளழகர் தல்லாக்குளம் கருப்பண்ணசாமி கோவில் முன் எழுந்தருளினார். கருப்பண்ணசாமி கோவில் சார்பில் வழங்கப்பட்ட மாலையை அணிந்து கொண்ட கள்ளழகருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பூப்பல்லக்கில் கள்ளர் திருக்கோலத்தில் கள்ளழகர் அழகர்மலையினை நோக்கி புறப்பட்டார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூப்பல்லக்கில் எழுந்தருளிய கள்ளழகரை தரிசனம் செய்தனர். நாளை காலையில் கள்ளழகர் தனது இருப்பிடமான அழகர் கோவிலுக்கு சென்றடைகிறார். கடந்த 10ஆம் தேதி அழகர்மலையை விட்டு மதுரை மாநகருக்கு அழகர் வந்து மதுரையின் நிகழ்வுகளை நிறைவு செய்யும் வரை மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டு மக்கள் கூட்டத்திற்கு குறைவில்லாமலேயே இருந்தது. நள்ளிரவிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அழகரை வழி அனுப்பி வைத்தனர். அழகான அழகரை இனி அடுத்த வருடம் மட்டுமே பார்க்க முடியும் என்பதால் பிரிய மனமில்லாமல் பிரியா விடை கொடுத்தனர் மதுரை மக்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் மணிகண்டன். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் உள்நோயாளிகளாகவும் புறநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வழக்கம் போல காலை 6 மணிக்கு புறநோயாளிகள் பிரிவில் ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து காத்திருந்தனர். ஆண்கள் மருத்துவ பகுதியில் பொது மருத்துவ பிரிவை சேர்ந்த மருத்துவர் கண்ணன் என்பவர் காலை 6:30 மணிக்கு பணிக்கு வந்துள்ளார். அப்போது மதுபோதையில் இருந்த அவர் சுமார் 1.5 மணி நேரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்துள்ளார். அப்போது நோயாளியுடன் வந்த சுஜாதா என்ற பெண் செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். மருத்துவர் குறித்து அங்கிருந்த பிற மருத்துவர்களிடமும் புகாரும் அளித்துள்ளார். ஒரு டாக்டர் இவர் என்ன பண்ண போறீங்க? அதுவும் கவர்மெண்ட் டாக்டர். இவங்க நம்பி நாங்க எப்படி எங்களுக்கு வெளியில செலவழிக்க வசதி இல்லாம தானே நாங்க இவங்களை நம்பி வரோம். அப்ப இவங்க மாத்தி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இதைத் தொடர்ந்து பணியில் இருந்த மருத்துவர் கண்ணன் மாற்றப்பட்டு அந்த இடத்திற்கு வேறொரு மருத்துவர் அமர்த்தப்பட்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கௌஷிக்குடன் செய்தியாளர் ராஜன் கார்த்திகேயன். இனி செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பஞ்சபிரகார விழா மகா அபிஷேகம் நடைபெற்றது. இக்கோயிலில் ஆண்டுதோறும் அக்னி நட்சத்திரத்தில் அம்மனின் உக்கிரத்தை தணிக்கும் வகையில் பஞ்சபிரகார விழா நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயில் பட்டாச்சாரியர்கள் வடகாவிரியிலிருந்து தீர்த்தம் எடுத்தும் தங்கக்குடத்தில் யானை மீது தீர்த்தம் எடுத்தும் வந்தனர். தொடர்ந்து உற்சவ அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா பஞ்சபிரகார அபிஷேகம் நடைபெற்றது.
சென்னை திருவொற்றியூர் பகுதியில் கார் ஷெட்டுக்குள் பதுங்கியிருந்த சுமார் 7 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பு மீட்கப்பட்டது. எர்ணாவூர் பகுதியில் தமிழ்நாடு அரசு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள கார் ஷெட்டுக்குள் இந்த பாம்பு பதுங்கியிருந்துள்ளது. இதை பார்த்த அப்பகுதி இளைஞர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். பாம்பை நேர்த்தியாக பிடித்த தீயணைப்பு படையினர் அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் அதனை விட்டனர். பால் லில்லி என்று அழைக்கப்படும் மேஃப்ளவர் கேரள மாநிலம் இடுக்கியில் பரவலாக பூத்து குலுங்கி வருகிறது. ஆண்டுதோறும் சரியாக ஏப்ரலில் மொட்டுவிட துவங்கி மே மாதம் மலர்வதால் இந்த மலரை மேஃப்ளவர் என்று அழைக்கின்றனர். பந்து போன்று உருண்டிருப்பதால் ஆங்கிலத்தில் பால் லில்லி என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் தன்மை கொண்ட இந்த செந்நிற மலர்கள் விலங்கு வகைகளிலிருந்து உருவாகும் செடியின் ஒற்றை தண்டில் பூக்கின்றன. 1.5 மாதத்திற்கும் மேல் வாடாமல் இருக்கும் தன்மை கொண்ட இந்த மலர்கள் தன் சிவந்த அழகால் காண்போரை கவர்ந்தெடுத்து வருகின்றன. இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தை போற்றும் விதமாக சேலம் கோட்டத்திற்குட்பட்ட அனைத்து ரயில் நிலைய முகப்புகளும் மூவர்ண மின்விளக்கு ஒளியில் ஜொலிக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவத்தின் அபார துணிச்சலையும் வீரத்தையும் போற்றும் வகையில் சேலம் கோட்டத்தில் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்கள் மூவர்ண கொடியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. மேலும் சேலம், ஈரோடு, பொம்மிடி உள்ளிட்ட ரயில் நிலையங்களின் முகப்புகள் மூவர்ண மின்விளக்கில் ஜொலிக்கின்றன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தில் வழிபாட்டு பாடல் பாடுவது தொடர்பாக வடகலை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் விழாவாக மோகினி அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. பேருந்து நிலையம் அருகே வீதி உலா வந்தபோது வழிபாட்டு பாடல் பாடுவது தொடர்பாக வடகலை மற்றும் தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானம் செய்தனர். தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாறு பகுதியில் கண்ணை கவரும் ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகள் ஒரே இடத்தில் ஜொலிக்கின்றன. வானவில்லின் அத்தனை வர்ணங்களையும் தூரிகை கொண்டு தீட்டியது போல சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகள் பார்ப்போர் மனதை கொள்ளை கொள்கின்றன. இனப்பெருக்க காலம் என்பதால் இந்த எழில்மிகு கூட்டம் வேறு எங்கும் காண கிடைக்காத ஒரு அதிசய காட்சியாக உள்ளது. மாலை நேரத்தில் மரங்களை சுற்றி வட்டமிடும் இந்த பட்டாம்பூச்சிகளை ஏராளமானோர் கண்டு ரசித்து செல்கின்றனர். சின்னஞ்சிறிய உயிரினங்கள் நம் கண்களுக்கு எண்ணிலடங்கா சந்தோஷத்தை கொடுக்கும் நிலையில் மனிதர்களின் அவசர கால உலகத்தில் வண்ணத்து பூச்சிகள் சாலையோரத்தில் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழந்து விடுவது தொடர்கதையாகியுள்ளது. இந்த அழகான உயிரினங்களை காப்பாற்ற வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்துகின்றனர். இளம்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக சென்னையைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். விருதுநகரைச் சேர்ந்த 25 வயது இளம்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்ததாக சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய காவல்துறையினர் வியாசர்பாடியைச் சேர்ந்த 27 வயது இளைஞர் சிவசுப்பிரமணியனை கைது செய்தனர். கோவையில் வீட்டின் இரும்பு கேட்டில் தலை சிக்கி பரிதவித்த நாய்க்குட்டியை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் பாரதி என்பவர் வளர்த்தி வந்த நாய்க்குட்டி இரும்பு வளையத்திற்குள் சிக்கி 1 மணி நேரத்திற்கு மேல் தவித்து வந்தது. தீயணைப்புத்துறையினரால் மீட்கப்பட்ட நாய்க்குட்டி தாயிடம் ஓடிச் சென்ற காட்சி அனைவரையும் நிகழ வைத்தது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் 4வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு தொடர்பான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதனால் 5000த்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வேலை இழந்துள்ளனர். 1,20,00,000 ரூபாய் வரை ஊதிய இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வனப்பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டிகளில் நீர் நிரப்பும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கும்பக்கரை, முருகமலை, மஞ்சளார் ஆகிய வனப்பகுதிகளில்
வனவிலங்குகளின் குடிநீர் தேவைக்காக தொட்டிகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அதில் நீர் நிரப்பப்படாமல் இருந்தது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்ட நிலையில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவைக்காக தொட்டிகளில் நீர் நிரப்பும் பணியில் வனத்துறை ஈடுபட்டுள்ளது.